Students, இப்போ நம்ம ஃபைனலா பார்க்க போறது வந்து காஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் 3 phase 4 way system with 2 way DC system. ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸோட இப்போ எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா 3 phase 4 way system. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 3 phase 3 way system பார்த்தோம். நியூட்ரல் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நியூட்ரல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. பட் இங்கே வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசி 3 phase 4 way system. ஓகே, ஸோ 4 way system, 3 phase 4 way system. ஸோ அப்போ இங்கே வந்து ஆர்ஒய்பிங்கிற 3 ஃபேஸு, அது கூட எக்ஸ்ட்ரா நியூட்ரல் லைன். ஓகே, ஸோ இந்த நாளையுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். வித் இது வந்து இது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா DC 2 way சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ், அதோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே AC 3 phase 4 way சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ 3 phase சொல்லும் போது RYB 4 wire. ஓகே, ஸோ RYBக்கு ஒரு வயர், அப்புறம் நியூட்ரலுக்கு தனியாக வயர். ஓகே, ஸோ 4 wire. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு எல்லாமே பேலன்ஸ் லோடு. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி நியூட்ரல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ பேலன்ஸ் லோடு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அசம்ஷனு. ஸோ பேலன்ஸ் லோடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ நியூட்ரல் இஸ் 0. ஓகே, ஸோ அப்போ அந்த லைன் லாஸஸ் வந்து நியூட்ரல் லைனுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நியூட்ரல் லைனில் வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோ கிடையாது. ஸோ அப்போ நியூட்ரல் லைனில் I2R லாஸ்ங்கிறது 0. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லைன் லாஸஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 phase 3 way சிஸ்டம்க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம நியூட்ரல் கன்சிடர் பண்ணல. ஸோ அதே மாதிரி இங்கே நியூட்ரலுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து பேலன்ஸ் லோடு. ஓகே, ஸோ அப்போ லைன் லாஸஸ்ங்கிறது ஏசி 3 phase 3 way சிஸ்டமுக்கும் சரி, ஏசி 3 phase 4 way இருக்கும் சிஸ்டமுக்கும் சரி, லைன் லாஸஸ்ங்கிறது ரெண்டுக்குமே சேம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பேலன்ஸ் லோடு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் நம்ம நியூட்ரல் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை 3 phase 3 way சிஸ்டம்லையும். இங்கே நம்ம பேலன்ஸ் லோடு யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ நியூட்ரல் வயர் வந்து 0. ஸோ அப்போ நியூட்ரல் வயரில் லாஸஸ் வந்து இருக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ I2R லாஸ்ங்கிறது நியூட்ரலே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நம்மளோட இதோட டயக்ராம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பண்ணலாம். ஸோ 3 phase 3 phase இருக்கு. ஸோ திஸ் R phase. நெக்ஸ்ட் இது வந்து நியூட்ரல் லைன். ஸோ Y B phase. ஓகே, ஸோ இப்போ RYB. ஸோ இதில் வந்து ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து நம்ம I6 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஆர் லோட் கரண்ட். ஸோ நியூட்ரல் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, பிகாஸ் வி யூஸிங் பேலன்ஸ் லோடு. அப்போ நியூட்ரல் கரண்ட் தட் இஸ் IN இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அதனால் நியூட்ரலில் IN² into R. ஓகே, ஸோ நியூட்ரல் கரண்ட் வழியாக நியூட்ரல் லைன் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் தான் நம்ம IN சொல்கிறோம். IN² into Rங்கிறது 0. அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ லைன் லாஸஸ் இன் தி நியூட்ரல் வயர் இஸ் 0. ஸோ பிகாஸ் இட் இஸ் a balanced load. ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இங்கே ரெஃபரன்ஸில் எல்லாமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லோட் கரண்ட் I6ன்னு சொல்லுவோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A6, ரெசிஸ்டன்ஸ் வந்து R6ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த சஃபிக்ஸில் 6ன்னு வர்றது எல்லாமே AC 3 phase 4 way சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நினச்சி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நியூட்ரல் லைன் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனால பவர் லாஸ் அதை நம்ம W வச்சு பார்த்தோம் இல்லையா. ஸோ பவர் லாஸ் W இது வந்து AC 3 phase 3 way சிஸ்டமுக்கும் 3 phase 4 way சிஸ்டமுக்கும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் நம்ம அதில் கண்டுபிடிச்ச லைன் லாஸஸே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து லைன் லாஸஸ் W என்ன கிடைச்சிது அப்படின்னா 2P². ஸோ ρL டிவைட் பை 3 VM². ஸோ VMங்கிறது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ் தான் VM. 3 VM². ஸோ cos² 5 A6. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் நீங்கள் அதில் இருக்கும். 3 phase 3 way சிஸ்டமில் நம்ம டெரிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A6 கண்டுபிடிச்சலாமா. A6 ஈக்குவல் டு 2P². A6 அங்கே பேரும் W அங்கே வந்துடும். ρL divided by 3 PM² into cos² 5 into W. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A6 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் கண்டக்டர் யூஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கும் போது அதில் வெறும் 3 into A5 into Lன்னு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிஸ்டமில். பட் இங்கே நம்ம அந்த நியூட்ரல்ங்கிற ஒரு லைன் நம்ம தனியாக கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு அதோட கண்டக்டருக்கு தேவையான வால்யூமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ அதோட லாஸஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் வந்து ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து 0.
பட் வால்யூம் கண்டுபிடிக்கும் போது அதையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த லைனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பாதி அளவு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது 1 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 0.5. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம வால்யூம் ஆஃப் கண்டக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸோ வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ஃபார் திஸ் சிஸ்டம். ஸோ ஃபைனல் அல்டிமேட்டாக நம்ம இதுதான் கண்டுபிடிப்போம். ஸோ இது டோட்டலாக 3 வயர் 1 2 3. ஸோ எக்ஸ்ட்ரா நியூட்ரலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் நியூட்ரல் வந்து இந்த லைன் வயர்ஸை கம்பேர் பண்ணும்போது பாதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால 1 + 1 + 1 + 0.5 அப்போ டோட்டலாக 3.5 வரும். ஓகே, ஸோ 3.5 இன்டூ ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ங்கிறது A6 இன்டூ லென்த் L. ஓகே, அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2p² இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ρl divided by 3pm² cos² phi w into L. இந்த L. ஓகே, ஸோ L சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபைனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.5 into 2 7 கிடைக்கும். 7p² rho L into L L² கிடைக்கும். L² divided by 3vm² cos² phi into w. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ எது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம்? வால்யூம் ஆஃப் காப்பர் ஆர் வால்யூம் ஆஃப் கண்டக்டர் யூஸ்ட் இன் AC 3-phase 4-wire system divided by volume of copper used in DC 2-wire system. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நம்ம என்ன கிடைச்சிருக்கு? 7p² rho L² divided by 3pm² cos² phi into w divided by DC 2-wire சிஸ்டம்குள்ள ஃபார்முலா நம்ம யாருமே தெரியும். 4p² rho L² divided by w into vm. இதை கண்டுபிடிக்கும் போது 7p² rho L² divided by 3vm² into cos² phi into w into இது அப்படியே ரெசிப்ராக்கலாக போகும். அப்போ w vm² divided by 4p² rho L². ஓகே, இதெல்லாம் கேன்சல் ஆகும். ρ² கேன்சல் ஆயிரும். p² கேன்சல் ஆயிரும். w கேன்சல் ஆயிரும். vm² கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7/3 4 12. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 12 cos² phi கிடைக்கும். அப்போ 7/12 cos² phi. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது 7/12 என்ன போடல அப்படின்னா 0.583. ஓகே, ஸோ 7/12 0.583 டிவைடட் பை கீழே ஒரு காஸ்ட். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? காஸ்ட் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் AC 3-phase 4-wire system which is equal to 0.583 divided by cos² phi times of multiplication போடுறேன் times of cost of copper used in DC 2-wire system. Yeah, so this is the final conclusion. Okay, so டோட்டலாக அப்போ இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு DC 2-wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எடுத்துக்குள்ள வால்யூம் ஆஃப் காப்பர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா AC சிங்கிள் ஃபேஸ் 2-wire சிஸ்டம், அதில் 1 கண்டக்டர் எடுத்துட்டு அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ரெண்டாவது AC சிங்கிள் ஃபேஸ் 2-wire சிஸ்டம் வித் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து AC சிங்கிள் ஃபேஸ் 3-wire சிஸ்டம் பார்த்தோம். அதில் சென்ட்ரல் பாயிண்ட்ல ஒரு நியூட்ரல் லைன் போகும். ஸோ அப்போ டோட்டலாக 3 அவுட்டர் வெளியே இருக்கக்கூடிய 2 அவுட்டர் வயர்ஸ் ப்ளஸ் அந்த நியூட்ரல். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து AC 3-phase 3-wire சிஸ்டம். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு நம்ம இந்த இதில் பார்த்தது வந்து AC 3-phase 4-wire சிஸ்டம். ஓகே, ஸோ RYB அண்ட் நியூட்ரல் இருக்கும். ஸோ எப்பவுமே வால்யூம் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கும் போது அந்த நியூட்ரலையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் 3 wires RYB பிளஸ் நியூட்ரல். அப்போ நியூட்ரலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து மற்ற அவுட்டர் கண்டக்டர்ஸ் தட் இஸ் RYBங்கிற மெயின் கண்டக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பாதி அளவு இருக்கும். ஸோ அதனால தான் இது எல்லாத்துக்கும் வேல்யூ 1 1 1 கொடுத்தோம் அப்படின்னா R1 Y1 B1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ
ஸோ நியூட்ரலுக்கு வந்து 0.5ங்கிற வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக 1 + 1 + 1 + 0.5 அப்போ டோட்டலாக 3.5 வரும். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வால்யூம் ஆஃப் காப்பரில். ஸோ 3.5 இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A6. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் லைன் லாசஸ் டபிள்யூலேருந்து கண்டுபிடிப்போம். AC 3-phase 4-way சிஸ்டமுக்கும் AC 3-phase 3-way சிஸ்டமுக்கும் லைன் லாசஸ்ங்கிறது ஈக்குவல். ஏன் அப்படின்னா நியூட்ரல் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா we are using a balanced load. பேலன்ஸ் லோடில் நியூட்ரல் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் டோட்டலாக 0. ஸோ அதில் ஃப்ளோ கூடிய அதில் இருக்க நியூட்ரல் லைனில் ஏற்படக்கூடிய I2R லாஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதனால தான் AC 3-phase 4-way சிஸ்டமுக்கும் சரி AC 3-phase 3-way சிஸ்டமுக்கும் சரி ஏற்படக்கூடிய லைன் லாசஸ் வந்து எப்பவுமே ஈக்குவல். ஸோ அதே லாஸ் தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ யாருமே இந்த டெரிவேஷன் எல்லாம் டெரிவ் பண்ணியிருப்போம். நீங்கள் AC 3-phase 3-way சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த W எப்படி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து A6 கண்டுபிடிக்கும் போது A6 அங்கே போயிடும், W அங்கே வந்துடும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 3.5 × A6 × L. ஓகே, ஸோ பேசிக்ஸில் அந்த சஃபிக்ஸில் 6ன்னு வந்துச்சு அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் AC 3-phase 4-way சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபைனலாக கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குள்ள ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து ரேஷியோ வேல்யூ கிடைக்கும் 0.583 cos2 5. ஓகே, ஸோ இதில் இந்த 5ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ 5ங்கிறது இஸ் அ ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஏசி சிஸ்டமில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வோல்டேஜ் அப்படின்னா கரண்ட் வந்து சம் ஆங்கிள் லேக்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுங்கிறது அது இட் இஸ் அது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட்டில் எப்பெல்லாம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அதிகமாகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ்லேருந்து கரண்ட் வந்து லேக் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜ் அப்படின்னா கரண்ட் வந்து சம் ஆங்கிள் லேக்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் லேக் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 5ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதே இது நீங்கள் டிசி சிஸ்டம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம பவர் ஃபேக்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அப்போ டிசி சிஸ்டமில் வந்து பவர் P = வெறும் VI மட்டும்தான் இருக்கும். ஸோ cos5ங்கிற டேர்ம் வராது. ஏன்னா டிசி சிஸ்டமில் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எப்பவுமே 0. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி 0ங்கிறதுனால இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டிசி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் கரண்ட் எப்பவுமே இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ திஸ் இயர் வோல்டேஜ் அப்படின்னா கரண்ட்டும் அதே லைனில் இன்ஃபேஸாக இருக்கும். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். டிசி சிஸ்டமில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் 5ங்கிறது 0. ஸோ அப்போ 0ங்கிறதுனால ஸோ அதில் பவரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது VI cos5னே நம்ம வச்சுக்கிட்டா கூட டிசி சிஸ்டமுக்குமே VI cos5னு வச்சுக்கிட்டா கூட VI ஆங்கிள் வந்து 0. ஓகே, ஸோ தட் இஸ் cos 0. ஸோ டிசி சிஸ்டமுக்கு அப்போ cos 0ங்கிறது 1. ஸோ அப்போ பவர் P = VI மட்டும் தான் வரும். ஸோ அதனால தான் டிசி சிஸ்டமில் பவரை சொல்லும் போது வெறும் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டை மட்டும் வச்சு சொல்கிறோம். ஏசி சிஸ்டமில் சொல்லும் போது கண்டிப்பாக அதில் பவர் ஃபேக்டருங்கிற ஒரு கான்செப்டும் வரும். ஓகே, ஸோ P = VI cos5. ஸோ அதனால தான் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எப்பவுமே லோட் பவர் ஃபேக்டர் வந்து cos5ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம டெரிவ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் ஏசி அண்ட் டிசி சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ ஏசியில் ஒரு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட கண்டக்டர் காஸ்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி டிசியில் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய கண்டக்டர் காஸ்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் தான் இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஏசி 3-phase சிஸ்டம், அப்புறம் 3-phase 4-way சிஸ்டம், அப்புறம் வந்து 3-phase 3-way சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஓகே, அவ்வளோதான்.